அன்போடு டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று சூழலின் சிந்தனையாகவும் ஒரு வகையில் மீட்பாகவும் முன்னோர் வழியினில் நிகழ்ந்த மனதில் பதிந்த இசை வடிவங்களை மீட்கும் முறையாகவும் இந்த நிகழ்வை என்னளவில் அமைத்துக் கொள்கிறேன். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்பது எம் தேவார வரிகள். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கொருவனாய் நின்றாய் நீயே, வாச மலரெலாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேசப் பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடி என்மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையார் அகலாத செம்பொற்சூழ். இங்கே தேச விளக்கு என்பது சூரியன், சந்திரன், இயற்கை ஒளி, ஒளி அறிவு, இருள் அறியாமை, விடிதல் என்பது துன்பத்திலிருந்தும் நீங்குதல் என்றவாறு விரிந்த பொருள் கொள்வதற்கு இடம் உண்டு. இங்கே நான் முதலில் எடுத்துக்கொள்கின்ற விடயம் ஓசை ஒலியலாம் ஆனாய். ஏற்ற நீர்ப்பாட்டின் இசையினிலும் என்று பாரதியார் குறிப்பிடுவதும் இயற்கையிலிருந்து கிடைத்த ஓசைதான். அறிந்த ஓசை, மனதில் பதிந்த ஓசை, செவி வழி கேட்ட ஓசை. இங்கேயும் தாலாட்டு ஓசை. நாட்டார் பாடல்களில் நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று தொழிற்பாடல்கள் என்று வருகின்ற பொழுது ஈழத்தினிலே முக்கியமாக விவசாயம், மீன்பிடி இரண்டிலுமே இந்த தொழிற்பாடல்கள் நிறைந்து இருக்கின்றன. பட்டி பெருக வேணும் தம்பிரானே, பாட்பானை பொங்க வேணும் தம்பிரானே, எரு தழைக்க வேணும் தம்பிரானே, எல்லோரும் வாழ வேணும் தம்பிரானே. இது விவசாய பாடல். இவ்வாறு மீனவ பாடல்கள் அல்லது மீன்பிடி பாடல்களில் ஏலேலம், ஏலவல, தைத்தைதா, ஏல ஏலோ என்கின்ற ஓசைகளை நாங்கள் கேட்கலாம். இன்று அதன் அடியொட்டித்தான் சிறுநண்டு மணல் மீது படமொன்று கீறும், சில வேளை அதை வந்து கடல் கொண்டு போகும், கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீதில் இவள் கொண்ட பயமொன்று காணும் என்கின்ற இயற்கை அனர்த்தத்தோடு விளைந்த ஒரு கதையின் பாடலை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கின்றேன் பல்வேறு உணர்வுகளோடு. முதலில் ஓசை ஒலியலாம் என்று நாங்கள் உணர்கின்ற பொழுது எங்கள் மொழியில், தமிழில் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அவை ஒலிக்கின்ற நேர அளவினை கொண்டு குரில், நெடில் அல்லது நீண்ட ஓசை, குறுகிய ஓசை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவ்வகையில் இந்த எழுத்துக்கள் சேர்ந்து ஒலிக்கின்ற பொழுது அல்லது சொல்லாக நாங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது அவை தம்மளவிலே இசையினை, அசைவினை கொண்டிருக்கின்றன என்பது ஒரு அனுபவ உண்மையாகவும் முன்னோரால் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணம், தால் ஆட்டு என்று சொல்லுகின்ற பொழுதும் நாவினை அசைத்து பாடுகின்ற பாடல் என்றும், இந்த குழந்தையை உறங்க வைக்கின்ற பொழுது அதன் அசைவோடு தொடர்புடைய பாடல் என்றும் நாங்கள் கொள்வதற்கு இடம் உண்டு. இவ்வகையில் அதன் வழிவந்த ஒரு பாடலை எமது அரங்க பெரியோர் என்று குறிப்பிடலாம். கல்வையல் வே. குமாரசாமி அவர்கள் குறிப்பிடுவார்கள். இதற்கு உதாரணமாக மொழியினிலேயே இருக்கின்ற இசையை உதாரணமாக அவர் குறிப்பிடுவார். நமக்கு தெரிந்த பாடல், முன்னைய பாடல். சின்னஞ்சிறு கண்மலர் செம்பவள மேனியில் சிரித்திடும் மலரே ஆராரோ, வண்ணத்தமிழ் சோலையில் மாணிக்க மாலையில் ஆரிரோ அன்பே ஆராரோ, ஆரிரோ அன்பே ஆராரோ. இங்கே எழுத்துக்களின் ஓசை இசையாக
வருவதனை நாங்கள் அனுபவித்து உணரலாம். சின்னஞ்சிறு கண்மலர் என்பதிலிருந்து நான் சிறுநண்டு மணல் மீது என்பதற்கு தொடரலாம். இடையினிலே இந்த ஓசை எவ்வாறு எங்கள் இலக்கிய பரப்பில் இருந்திருக்கின்றன என்பதும் ஒரு சிறிய சிந்தனையாக தொட்டு செல்லலாம். ராமராவண யுத்தத்தினிலே உறங்குகின்ற கும்பகர்ணனை எழுப்புகின்றார்கள். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் வீர வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்று கான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். இங்கே கும்பகர்ணனை உரப்புகின்ற ஒலி, உரப்பொலி இங்கே பாடலின் இசையாக ஓசையாக அமைகிறது. இவ்வாறே கம்பராமாயணத்தினிலே குகப்படலத்தினிலே குகனின் கோபத்தினை நாங்கள் காணலாம். ஆள நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ என்கின்ற இளமை வேடன் இறந்தில நின்றனே ஏசாரோ என்கின்ற பொழுதும் அவனின் கோபமும் அசைவும் உரப்புமாக அந்த பாடலை நாங்கள் காணலாம். இவ்வாறே இந்த சொல்லில் உறைந்திருக்கின்ற இசையை ஒரு அமைதி வழியிலும் நாங்கள் காணலாம். அரிச்சந்திர புராணத்தினிலே அது மனம் தொடுகின்ற பாடல். ரசிகமணி கனகசெந்திநாதனும் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். பனியால் நனைந்தும் வெயிலால் உலர்ந்தும் பசியால் அலைந்தும் உலவா அநியாய வெண்கண் அறவால் இறந்த அதிபாவம் என்கொள் அறியேன் தனியே கிடந்து விடநோய் செறிந்து தரைமீது உருண்ட மகனே இனியார நம்பி உயிர் வாழ்வும் எங்கள் இறையோனும் நாமும் அவமே. சந்திரமதியின் பாடலாக அமைகின்றது. பனியால் நனைந்து வெயிலால் உலர்ந்தும் பசியால் அலைந்தும் உலவா காட்டினிலே தவிக்கின்றார்கள். உலவா அநியாய வெங்கண் அறவால் இறந்த அதிபாவம் என்கொள் அறியேன் தனியே கிடந்து விடநோய் செறிந்து தரைமீது உருண்ட மகனே இனியார நம்பி உயிர் வாழ்வும் உந்த நிறையோனும் நானும் அவமே. அப்பாவை காணவில்லை. இவ்வாறே நாங்கள் சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும் பாடலுக்கு வரலாம். சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும் சில வேளை அதை வந்து கடல் கொண்டு போகும் கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீதில் இவள் கொண்ட பயம் ஒன்று காண். இந்த பாடல் ஈழத்தின் மகாகவி துனா உருத்திரமூர்த்தியின் உடைய புதியதொரு வீடு என்கின்ற நாடகத்தினிலே அமைகின்றது. இந்த பாடலை ஆக்குகின்ற பொழுதும் அவர்கள் மீன்பிடி கிராமங்களினிலே வழங்கி வருகின்ற ஓசையை இசையை தேடி சென்று கண்டடைந்து அதற்கு அமைய அவ்வாறு பாடல்களை ஆக்கினார்கள் என்பதனையும் நாங்கள் அறிகின்றோம். இப்பாடலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதும் பலது பழகி கொண்டிருக்கின்ற பொழுதும் கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் என்பதனை நான் முதலில் விளங்கி கொண்டது இந்த நாடகத்தினுடைய கதாபாத்திரம், முக்கிய கதாபாத்திரம், அனர்த்தத்துக்கு உள்ளாகின்ற கதாபாத்திரம் மாயன். மாயனுடைய மனைவி மயிலி. இவள் கணவன் தொழிலுக்கு செல்லுகின்ற பொழுது உணவை கொடுத்து அனுப்புகின்றாள். கரிசோறு பொதியோடு தருகின்ற போது கடலுக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த பெண்களின் மன அவலம் பலவாறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீதில் இவள் கொண்ட பயம் ஒன்று காணும். ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம். இது எல்லோரும் அறிந்த திரை இசைப்பாடல். தரைமேல் புறக்க வைத்தார் பெண்களை தண்ணீரில் புழைக்க வைத்தார். தரைமேல் புறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் புழைக்க வைத்தார். கரைமேல் இருக்க வைத்தார் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார். கரைமேல் இருக்க வைத்தார் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார். ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம். இதற்கு சமாந்தரமாக நாங்கள் வெள்ளி நிலா விளக்கேற்றும் நேரம், கடல் வீசுகின்ற காற்றில் உப்பின் ஈரம், தள்ளிவலை ஏற்றி வள்ளம் போகும் என்றவாறு ஈழத்து பாடலையும் நாங்கள் காணலாம். இப்போது சிறுநண்டு மணல் மீதுக்கு வருகின்றோம். சிறுநண்டு மணல் மீது படமொன்று கீறும் சில வேளை
அதை வந்து கடல் கொண்டு போகும். கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடலில் இருந்து எமக்கு உணவு வருகின்றது. கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீதில் இவள் கொண்ட பயமொன்று காணும். இதுவும் பாடலினோடு அமைந்திருக்கின்ற இசைதான். சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு அவை மெலிந்தும் உரப்பும் அமைந்திருந்த போதும் கடலின் அசைவு இந்த பாடலிலே நாங்கள் காணலாம். ஏலேலோ ஓ தத்தைதாமேலோய் தத்தைதாமேலோய். சிறு நண்டு மணல் மீது படமொண்டு கீறும், சில வேளை அதை வந்து கடல் கொண்டு போகும். கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீதில் இவள் கொண்ட பயமொன்று காணும். ஏலேலோ. இது 3 சந்தர்ப்பத்தினிலே நாங்கள் இந்த பாடலை அல்லது இந்த கரி இசை என்று சொல்லுவார்கள். இந்த நாடகம் சொல்ல வருகின்ற செய்தியை சுமந்து செல்கின்ற பாடல் பல்வேறு சந்தர்ப்பத்திலும் பலவிதமாக ஒலிப்பதனை நாங்கள் காணலாம். மகிழ்வாக இருக்கிற சந்தர்ப்பத்தினிலே நாங்கள் சிறு நண்டு மணல் மீது படமொன்று கீறும், சில வேளை அதை வந்து கடல் கொண்டு போகும். இது மகிழ்வான தருணம். இந்த மாயன் கடலுக்கு செல்கின்றான். இயற்கை அனர்த்தம் நிகழ்கின்றது. வங்காள பக்கம் வளர்கின்ற காற்றமுக்கம் எங்கள் வடக்கு கிழக்கு கரையிடத்தை பாதிக்கும் என்று பயப்படுதல் கொள்கின்றோம் என்கின்ற இன்றைய நிலைமைக்கும் பொருந்துவதான அறிவிப்பு. இவன் கடலிலே காணாமல் போகின்றான். ஊரவர்கள் அயலவர்கள் தேடுகிறார்கள், காணவில்லை. காலம் நகர்கின்றது. அவன் இறந்து விட்டான் என்கின்ற ஒரு உணர்வு உண்மை அல்ல. அவன் அப்பால் எவ்வாறோ அலைந்தும் உலைந்தும் திரும்புகிறான். தன் தேசத்தை, நாட்டை, தன் வீட்டை தேடுகிறான். மனதில் பதிந்த உரை, அம்மா, நான் மாயன், அரிய குட்டி பெற்ற மகன், இம்மியும் மாறாதிருக்கின்றாய். நீயே சொல், எங்கே என் வீடு? சிறு வீடு, கொட்டில்தான், எங்கே அது? வீட்டையும் காணவில்லை. வீட்டுக்கு முன்புறத்தே நீட்டுக்கு நின்ற நிறை பூவரசுகளும் எப்புறத்தும் காணோமே. என்ன முழுவதையும் சப்பி விழுங்கியது தாயே, தகுமோடி, ஈஸ்வரி, நாம் மனிதர். இது இயற்கை அனைத்தத்தின் விளைவை அனுபவித்த ஒரு மனிதனின் மனக்குமுறல். இது அவலம், துயரம் இருந்தும், இந்த அவலத்தில் இருந்தும் துயரத்தில் இருந்தும் ஆறாத மாறாத சோகத்தில் இருந்தும் அவன் விடுதலையாக வேண்டும். இதுதான் ஒவ்வொரு இலக்கியத்தின் அல்லது படைப்பின் ஆற்றுகையாக அமைகின்றது. அங்கே அவன் இயற்கையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றான். அந்த கதை பரந்தது. தன் சூழலினாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றான், மனம் பாதிக்கப்பட்டிருக்கின்றான். இங்கே அவன் சோர்ந்து விடவில்லை. வேருக்குள் உறுதி கொண்ட வேம்புகள் மனிதர் என்றவாறு நிமிருகின்றான். அதன் தொடர்பினை நாங்கள் மேலும் பார்க்கலாம். எங்கள் கடலில் எனக்கு ஓர் படகு இருக்கும் என்றவாறு அவன் ஆடை களைந்து தலை மீதினில் அணிந்தோம், ஆழக்கடல் தயிரென கடைய வந்தோம், ஏல ஏலோம் என்றவாறு அவன் நிமிருகின்ற அந்த சூழலை எமக்கு தருகின்றது அந்த நாடகம். இது பதிவு காலத்தின் தேவையும் கூட. நாம் இன்னும் நிமிர்தல் அவசியம். உணர்வோம். நன்றி.